வணக்கம், நாங்கள் டோக்கியோ போகிறோம். உங்களுக்கு எப்படி ஜப்பானில் இருக்க நேவியை யூஸ் பண்ணோம் அப்படின்னு காட்டுறேன். இங்கே வந்தீங்கன்னா அன்லிமிட்டட் சாப்பாடு இருக்குது, நம்ம ஊர் சாப்பாடு. Hi everyone, now we are going to Tokyo. We are going to see one of the biggest building in Tokyo. We are eagerly waiting to eat South Indian food. வணக்கம், நாங்கள் டோக்கியோ போகிறோம். அங்கே இருக்க சாப்பாட்டையும் பில்டிங்கையும் பார்க்கலான்னு இருக்கோம். ஜப்பானில் இருக்க சைத்தமா ப்ரிஃபெக்சர்லேருந்து டோக்கியோவை நோக்கி போயிட்டுருக்கோம். நான், என் தம்பி, ஃப்ரெண்டு மார்ட்டினும் போயிட்டுருக்கோம். 3 பேரும் போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு எப்படி ஜப்பானில் இருக்க நேவியை யூஸ் பண்ணோம் அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் டோக்கியோவில் இருக்க சிஞ்சிகு ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அந்த ஸ்டேஷனோட நம்பரை கூகுள்லேருந்து எடுத்துக்கணும். இதான் அந்த கூகுளில் சொல்கிற நம்பர். இந்த 03 அப்படின்னு ஒரு நம்பர் தெரியுதுல்ல, அதை நம்ம இப்போ இதில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நேவியோட இதில் வந்து சென்டர் பட்டனில் இந்த ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணால் இந்த ஜாப்பனீஸில் நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நேவி அப்படின்னு இங்கிலீஷ் எழுதியிருக்கு. இதில் ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து இதுக்கு பேர் தென்வா பாங்கோ அப்படின்னு, இது வந்து ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கூகுளில் எடுத்துருக்க நம்பரை 035287411. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போகிறோம் அப்படிங்கிறது கொக்கோஹே இக்கு. ஜப்பானில் வந்து நம்ம எந்த ரூட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 6 ரூட்டுக்கான மேப் காட்டும். இந்த 6 ரூட் மேப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு மேப்பில் வந்து போகணும் அப்படின்னா 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் போயிடுவோம். அதுக்கான டோல் ரேட் வந்து 2690 எண்ணு. 2வது வழியில் போனால் 2380 எண்ணு. 3வது வழியில் போனால் 0 எண்ணு. 4வது வழியில் போகணுன்னா 0 எண்ணு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 6 வழி காட்டும். இதில் நம்மளுக்கு பிடிச்ச வழியை எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் இந்த வழியில் போகிறோம். ஓகே, இப்போ டைம் வந்து 8:03. நாங்கள் 10:27க்கு அங்கே போய் சேர்ந்துருப்போம். இப்போ நம்ம சைத்தமா ப்ரிஃபெக்சரில் இருக்க ஒரு சிக்னலில் நிற்கிறோம். நமக்கு வந்து ரெட்டு, அந்த சைடு வந்து க்ரீனு. இப்போ சிக்னல் எல்லாம் கரெக்டாக காரை நிறுத்தி ஒரு காருக்கு இன்னொரு காருக்கு நடுவில் ஒரு கார் இடைவெளி விட்டு நிறுத்தியிருப்பாங்க. இப்படி தான் காரை நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்க ஒரு ரூல். ஜப்பானில் பொதுவாக எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் கார் ஓட்டுவாங்க. ஃபாலோ பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அங்கே க்ரீன் மாறின பிறகு தான் இங்கே பிரேக்லேருந்தே கால் எடுப்பாங்க. இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து புதுசாக நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா வயல்வெளியெல்லாம் நல்லா தெரியுது. நம்ம ஊர் மாதிரியே தான், அப்படியே தான் விவசாயம்லாம் இங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, மிஷின்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் வந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியோ அவங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கும். இங்கே வந்து இவங்க மிஷினோட உழைப்பு வந்து அதிகமாக நம்புகிறாங்க. ஒரு கார் இப்போ நம்ம ஓட்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னா இன்னொரு காருக்கு இடையில ஒரு கார் கேப் வந்து கண்டிப்பாக இங்கே மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ரூல் மாதிரி. இது மாதிரி இங்கே நிறையா ரூல்ஸ் இருக்குது. நாங்கள் வேணால் முடிஞ்சால் ரூல்ஸை பற்றி எப்போயாவது வீடியோ போட முடிஞ்சால் அதில் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா நார்மலான ஒரு ரோட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஜப்பானில். நாங்கள் போகிற ஏரியா பேர் வந்து டோக்கியோ தான் ஜப்பான்லேயே மிகப்பெரிய ஏரியா. நாங்கள் இப்போ வந்து டோக்கியோவில் போய் இன்றைக்கி ஒரு நாள் சுற்றலாம் அப்படின்னு இருக்கோம். ஜஸ்ட் இங்கெல்லாம் பாருங்கள், நல்லா வயல்வெளியெல்லாம் நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம ஊரில் இருக்க அதே வயல் தான், நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ரோடும் பார்த்தீங்கன்னா எந்த குப்பையும் இல்லாமல், இது நார்மலாக காசே கொடுக்காம போகிற ரோடு தான். இருந்தாலும் எங்கேயுமே குப்பை எதுவும் பார்க்க முடியாது. எந்த அழுக்குமே இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் டோக்கியோவில் இருக்க மெயின் ஏரியாவில் இருக்கோம். கின்சாய் அப்படின்னு ஏரியா பேர். இங்கே வந்தீங்கன்னா அந்த கடை பேர் நார்த் அண்ட் சவுத் இந்தியா நிர்வாணம்னு இருக்குது. சாப்பாடு அன்லிமிட்டடாக இருக்குது. பிரியாணி, இட்லி, வடை, மேங்கோ ஸ்லைஸ் கூட கொடுத்துருந்தாங்க. என்ன வேணாலும் சாப்பிட்லாம். நாங்கள் நல்லா வெயிட்டாக சாப்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். ஜப்பானில் இருக்க சவுத் இந்தியன் ஃபுட்டோ இல்லை நார்த் இந்தியன் ஃபுட்டோ நல்லா ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து இந்த கடைக்கு வாங்க. லெட்ஸ் கீப் கோயிங். நாங்கள் இப்போ வந்து டோக்கியோவில் இருக்கிற நிர்வாணா அப்படிங்கிற ஹோட்டலில் இருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா அன்லிமிட்டட் சாப்பாடு இருக்குது. நம்ம ஊர் சாப்பாடு நல்லா இருக்குது. இப்போ பிரியாணி சாப்பிட்றோம். எல்லோரும் இருக்கிறதுனால ஒன்றும் பேச முடியல. பை பாய்.